சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலின் சித்திரை திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே தர்மம் மாத பீடம், புன்னை மர வாகனம், சேஷ வாகனம், பரமநாதன் திருக்கோலம், சிம்ம வாகனம், சூரிய பிரபை, சந்திர பிரபை வாகனங்களில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் காட்சி அளித்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றது. இந்த நிலையில்தான் 7ஆம் நாளான திருவிழாவில் இன்று சித்திரை தேரோட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக திருவல்லிக்கேணியே கோலாகலமாக இருக்கிறது. கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து 4 மாட வீதிகளிலும் இழுத்து வருகின்றனர். தேர் செல்லக்கூடிய வழியெல்லாம் சக்கரத்திற்கு அடியில் உப்பு வைத்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வழிபடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. நெற்றியில் நாமமிட்டு திவ்ய பிரபந்தம் பாடி அவர்கள் அந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வரக்கூடிய அந்த காட்சியை, தெய்வீக காட்சியை நம்மால் காண முடிகிறது. பக்தர்களுக்கு சிம்ம வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி அந்த காட்சி அளிக்கக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த தேரோட்டத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த வெயிலின் தாக்கம் என்று குறைந்து மழையின் அளவு அதிகரிக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு தான் இந்த சித்திரை பிரம்மோற்சவம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ இந்த தேரோட்டம் என்பது வெகு விமர்சையாக நடைபெற்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.